மாமா இன்னைக்கு என்ன மாமா ஃபங்க்ஷன்? நம்ம வீட்ல 5 வகையான சாப்பாடு செய்ய சொல்றாங்க, சக்கரை பொங்கல் வேற செய்ய சொல்றாங்க. இது வரலட்சுமி நோம்பு. நான் தான் பூஜை பண்ணணுமா? எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். எனக்காக பண்ண மாட்டியா? இன்னைக்கு எங்க அண்ணனோட பையனுக்கு பேப்டிசம். காலையிலேயே வந்துட்டு அத்தை போக வேணாம்னு சொல்றாங்க. என்ன மாமா மாசம் 2 மணி தான் சர்ச்சுக்கு விட மாட்டாங்க, இதுக்கு விட மாட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எனக்காக. மாமா மாமா இன்னைக்கு டியூஸ்டேயும் இல்ல ஃப்ரைடேயும் இல்ல, இன்னைக்கு தேர்ஸ்டே தானே. இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அமாவாசை அம்மோ. எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அம்மோ பொம்பளை பிள்ளைனா பொட்டு முதல்ல வைக்கணும் எங்கள் அம்மா சொன்னாங்க. இப்போ பெரிய வேலை அழகாக இருக்குன்னு. ஏன் உங்க அம்மா சொல்லி தான் நீ போட்டு வைப்பியா? என்ன இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல ஒரு தப்பு இல்லை ப்ளீஸ் எனக்காக. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் பேர் என்ன? ஸ்டெல்லா. உங்க அம்மா என்ன செல்வின் பேர் மாத்தி வைக்க சொல்றாங்க. ஸ்டெல்லாக்கு செல்விக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் மாற்றிக்கோ அம்மா கசக்கலாம். மாமா டிஃபரன்ஸ் இருக்குதா மாமா? என்னோட ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகுது, புரியலையா உங்களுக்கு? எனக்காக அம்மா கொஞ்சம் மாற்றிக்கோ ப்ளீஸ். எவ்வளவுதாங்க அட்ஜஸ்ட் பண்றது? ப்ளீஸ் எனக்காக. ஜாதி மதம்லாம் தாண்டி சில காதல் வேணால் கல்யாணத்தில் போய் முடியுது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராவது ஒருத்தங்க அவங்க காதலுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் அவங்க ஐடென்டிட்டியே தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. இல்லை மறைச்சிட்டு வாழ்கிறாங்க.